எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். பூரிக்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. உருளைக்கிழங்குல 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் பட்டாணி சேர்த்துருக்கேன். இப்போது 2 கை அளவுக்கு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு 2 விசில் வரட்டும். இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கலாம். பூரி மசாலுக்கு பச்சை பட்டாணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குக்கர் வைக்கிறதுக்கு முன்னால் கேஸ்கெட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடியில் ஏதாவது அடைப்பு இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் குக்கர் வைக்கிறதுக்கு முன்னால் சாமியை வேண்டிட்டு அப்புறமா குக்கர் வச்சுக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு வடை சட்டியை எடுத்துக்கோங்க. ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. தாளிப்பு உளுந்து 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் செதுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பூரிக்கு மாவு பெனிறப்போ கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கோங்க. பூரி நல்லா சாஃப்டாக வரும். பூரிக்கு மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்க இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. எல்லாமே ஒன்று சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரு வாட்டி கிளறிக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் கடல மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலையை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சின்ன பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும்னு விட்டுருங்க. பெருங்காயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வேகவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பூரிக்கு மாவு திரட்டுறப்ப ஈக்குவலாக திரட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லா பஃப்னு வரும். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.